ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, அற்புதமான வியாழன் நாளில் தான் உனக்கு வரம் கொடுப்பதற்காகவே இந்த சாயப்பா நீ சற்றும் எதிர்பாராத பல விஷயங்களை செய்ய போகிறேன். இன்னைக்கு நீயே எதிர்பார்க்காத அளவுக்கு ஆச்சரியமும் அதிர்ஷ்டமும் உன் வாழ்க்கையில் நடக்க போகுது. எல்லா மனிதர்களுக்கும் வாழ்க்கையில் ஜெயிக்கணும், நல்ல நிலைமைக்கு வரணுங்கிற ஆசை தானே இருக்கு. ஆனால் அதுக்காக வேலை செய்கிறவங்க, அதுக்காக விடாமல் உழைக்கிறவங்க தான் மிகவும் சிலராக இருக்காங்க. எல்லாருக்குமே வாழ்க்கையில் வெற்றி தேவைப்பட்டாலும் அதற்கு உழைக்கக்கூடிய மனசும் இருந்தால் மட்டும்தான் நான் அவர்களுக்கு அதற்குண்டான முழு பலனையும் கொடுக்க முடியும். வெற்றி பெறதுக்கு முன்பாக மனசை அமைதியாக வச்சுக்கோ. உணர்ச்சி வசப்பட்டுக்கிட்டே இருந்தீன்னா உனக்கு கிடைக்க போகிற வெற்றியை உன்னால் தக்க வச்சுக்க முடியாது. உன் வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி கிடைக்குன்ற நம்பிக்கையோட தைரியமாக இரு. இப்போது இன்னைக்கு நான் உனக்கு கொடுக்க போகிற வரமே நீ நல்லா வாழ்வதற்கு ஏற்ற விஷயங்கள் தான். உன் வாழ்க்கையில் நீ என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் எப்போதுமே சோர்ந்து போகாதே என் செல்லமே. எல்லாருடைய வாழ்க்கையிலையும் புயல் வீசிக்கிட்டு இருந்தாலும் கூடிய சீக்கிரமே அதை தென்றலாக மாற்றி எல்லாரையும் தாளாட்டும் நிகழ்வையும் நான் செய்ய தான் செய்வேன். அப்படிதான் இப்போது கஷ்டங்களில் சிக்கி உழன்று கொண்டிருக்கும் என் அன்பு பிள்ளையான உன்னை காப்பாற்றி உன் இஷ்டப்படியே உனக்கான விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும்படி செய்கிறதுக்காக உன்னை தேடி வந்திருக்கேன். கடன் தீரணும்னு கேட்பதற்கு பதிலாக நிறைய செல்வம் வரணும்னு கேட்குறதுல உனக்கு என்ன தயக்கம்? கடன்கிற வார்த்தையை வாயில வார்த்தைகளாக கூட நீ பயன்படுத்த வேண்டாம். அதற்கு பதிலாக நிறைய வருமானம், நிறைய செல்வம் வரணும்னு கேட்டீன்னா உன் எண்ணத்தில் உன் வார்த்தைகளில் என்ன இருக்கோ அதையே நான் உனக்கு கொடுப்பேனே செல்லமே. உன்னுடைய கஷ்டங்களும் பிரச்சனைகளும் காணாமல் போகணும், சரியாகணும்னு வேண்டிக்கிறதுக்கு பதிலாக எல்லாமே நல்லபடியாக நடக்கணும், நிம்மதியாக சந்தோஷமாக வாழணுன்ற அந்த வார்த்தைகளை பயன்படுத்து. உன்னை ஏமாத்துறவங்கெல்லாம் நிச்சயமாக ஏமாந்து போவாங்க. ஏன்னா நீ என் மேலே வச்சிருக்கிற அன்பு உண்மைன்னு எனக்கு தெரியும். அதே போல தானே எல்லா மனிதர்களையும் நீ முழுசாக நம்புற. உன்னை விட்டு விலகி போகிற உறவுகள் எல்லாரும் மறுபடியும் உன்னை புரிஞ்சுக்கிட்டு உன்னை தேடி வர்றதுக்கான காலம் இது. நிச்சயமா உன்னை மகிழ்ச்சியாக நான் வாழ வைக்கிறேன். இப்போது உனக்கு இருக்கிற எல்லா சோதனைகளையும் தாண்டி நிச்சயமாக நீ ஜெயிப்பாய் என் செல்லமே. சோதனைகளை நினச்சி சோர்ந்து போகாம மன வலிமையோடு அதை எதிர்கொள்ள தயாரான ஆளாக நீ இரு. நீ எதிர்பார்த்த எல்லா நல்ல விஷயங்களும் உனக்கான மாற்றமுமே கூட உன் வாழ்க்கையில் நடக்க தான் போகுது. வாழ்க்கையில் சில விஷயங்களை நீ வேணான்னு நினச்சாலும் அது வலுக்கட்டாயமாக உன் வாழ்க்கையில் வந்ததே சீரும். ஆனால் அப்படி வரக்கூடிய சில மாற்றங்களையும் விஷயங்களையும் பார்த்து பயப்படாம என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம்னு நீ பொறுமையாக இருந்தீனா உன் வாழ்வில் வரும் மாற்றங்கள் எல்லாமே உனக்கு துணையாக இருந்து நல்லதை மட்டுமே செய்யும். நீ எதை பார்த்தும் பயப்படக்கூடாது என் தங்கமே. ஒரு நாளாவது நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை மாறிடுன்ற அந்த எண்ணம் உனக்குள்ள இருந்தாலே போதும். இந்த சாயப்பா நீ நினச்சது போல எல்லா விஷயங்களையும் நடத்தி முடிச்சிருவேன். தினமும் உனக்கு என் மேலே பக்தியும் பாசமும் அதிகரிக்கிறது எனக்கு தெரியும். நிச்சயமா உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் நடக்க தான் போகுது. அதை பார்த்து நீ சந்தோஷப்படத்தான் போகிறாய் என் செல்லமே. அதற்கான ஆரம்ப நாளாகத்தான் இந்த வியாழன் நாளிலேயே நீ சற்றும் எதிர்பாராத சந்தோஷமான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுப்பதற்காக இந்த சாயப்பா உன்னை தேடி வந்துட்டேன். இப்போ உனக்கு தெரிஞ்சிருக்குமே நான் என்ன செய்ய போறேன்னு. ஆமாம், நீ ரொம்ப நாளா மனசில் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து ஏங்கி கேட்டுக்கிட்டு இருந்த விஷயத்தை தான் உனக்காக நான் நடத்த போகிறேன். என்னதான் நான் ஆறுதல் சொன்னாலும் உன் மனசில் சில விஷயங்களை நினச்சி தினமும் கவலைப்பட்டுக்கிட்டு தான் இருக்க. நல்லா வாழ்க்கை போகும்போதே ஏன் ஏற்கனவே நடந்து முடிஞ்ச சில சோகமான விஷயங்களை நினச்சி நீ கவலைப்படுற? வாழ்க்கை நல்லா இருக்குதுன்னா நிம்மதியாக அனுபவிச்சுட்டு போ. கஷ்டங்களும் கவலைகளும் கூடிய சீக்கிரமே
உன் வாழ்க்கையிலேருந்து விலகி போகும். நீ உன்னை முழுசாக என்கிட்ட ஒப்படைச்சிட்டினாலே அனைத்தையுமே நான் சரி செஞ்சிருவேன். உன் ஆள் மனசில் இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாத்தையும் போக்கி உன் வாழ்க்கையை நிம்மதி நிறைஞ்சதாக நான் மாற்ற போகிறேன். உன் நல்ல குணத்துக்கும் நீ செய்யக்கூடிய பிரார்த்தனைகளுக்கும் பலனாக தான் உன் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் வர்றதுக்கு தயாராக இருக்குது. இந்த சாயப்பாவை மனசில் நினச்சினா எந்த கவலைகளும் உன்னை நெருங்க நான் அனுமதிக்கவே மாட்டேன். நீ நினச்ச காரியம் எல்லாமே இன்று வெற்றிகரமாக நடந்தே தீருவேன் செல்லமே. கோடியில் ஒருத்தருக்கு மட்டுமே கொடுக்கக்கூடிய வரத்தை தான் என் அன்பு பிள்ளையான உனக்காக இந்த சாயப்பா கொடுக்க வந்திருக்கேன். நிச்சயமா எல்லாமே இனி நல்லதாகவே உனக்கு நடக்கும். நீ எதை பார்த்தும் பயப்படவே வேண்டாம் என் செல்லமே. இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும்போது உன் மனசுக்குள்ள பயமும் கவலையும் எதுக்கு வருதுன்னு எனக்கு புரியலை. உனக்கு என் மேலே நம்பிக்கை இருக்குது தானே? மறுபடியும் உன்னை காப்பாற்றி உனக்கான நல்லதை செய்கிறதுக்காக தான் இந்த சாயப்பா உன்னை தேடி வர்றேன். வாழ்க்கையை வாழணும்னா மிகப்பெரிய விஷயங்கள் தான் கிடைக்கணும்னு எதிர்பார்க்க தேவையில்லை. சின்ன சின்ன விஷயங்களில் வரக்கூடிய சந்தோஷத்தை கூட அனுபவித்து ரசித்து வாழ முடியும். இந்த சாயப்பா உனக்கு நிரந்தரமாக உன் கூடவே இருந்து உன்னுடைய ஏமாற்றங்களை எல்லாம் போக்கி உன் வாழ்க்கையில் ஏற்றங்களை தரப்போகிறேன். உனக்கு உண்மையாக இருப்பவர்களிடம் ஒருபோது முகமூடி போட்டுக்கிட்டு பொய்யா பேசவோ நடந்துக்கவோ வேணாம். ஏன்னா உனக்கு நெருக்கமாக இருக்கவங்க கிட்டேயே நீ பொய்யா நடக்க ஆரம்பிச்சிட்டினா என்னைக்கு யார்கிட்ட தான் உன்னால் உண்மையாக வாழ முடியும்? இன்னைக்கு நீ பணத்தை தேடி சம்பாதிச்சு வச்சுக்கிட்டாதான் நாளைக்கு மனிதர்கள் உன்னை தேடி வருவாங்கன்றது இந்த உலகத்தின் தலைவிதியாக மாறிப்போச்சு. எது எப்படி இருந்தாலும் உன் வாழ்க்கையில் நீ செய்ய வேண்டிய விஷயங்களையும் உனக்கு இருக்கிற கடமைகளையும் பொறுப்புகளையும் சரியாக செஞ்சிடு என் செல்லமே. நீ யாரை பற்றியும் தேவையில்லாமல் யோசிச்சினா அது உன்னுடைய மன அமைதியை தான் கெட்டுத்தரும். அதனால் எப்போதும் யார் என்ன சொன்னாலும் செஞ்சாலும் எதையும் பெருசாக நினச்சிக்க வேணாம். உன்னுடைய திறமையை பயன்படுத்தி அடக்கத்தோடு இருந்து உன் வாழ்க்கையில் புகழ் சேர்க்க வேண்டிய வேலைகளை மட்டும் நீ சரியாக செஞ்சாலே போதும். இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து உன் லட்சியத்தை நீ நிறைவேற்றிக்கிறதுக்கு நிச்சயமாக உறுதுணையாக இருப்பேன். எதை நீ அதிகமாக விரும்புகிறியோ அதுதான் உன்னை அதிகமாக காயப்படுத்தும். ஆனால் அதுக்காக நீ வருத்தப்பட வேண்டாமேன்னு செல்லமே. உனக்கு எது பிடிச்சிருக்கோ எது உன் வாழ்க்கைக்கு அவசியமாக இருக்கும்னு நினைக்கிறியோ அதை நிச்சயமா இந்த சாயப்பா உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். இதுவரைக்கும் நீ வாழ்ந்த வாழ்க்கையை அழிக்கவும் முடியாது. இனி வாழப்போகும் வாழ்க்கை எப்படி இருக்கும்னு இப்போது உன்னால் தீர்மானிக்கவும் முடியாது. நீ வாழ்க்கையில் கற்றுக்கிட்ட பாடங்களையும் அனுபவங்களையும் வச்சுக்கிட்டு வாழ்க்கையை கடந்து வந்துக்கிட்டே இரு. நான் உனக்கு உறுதுணையாக இருந்து எல்லா நல்ல விஷயங்களையும் நடத்தி தர்றேன். இந்த சாயப்பா உன் விருப்பத்தையே நிறைவேற்றி உனக்கான வாழ்க்கையை உயர்வானதாக மாற்ற போகிறேன். இதுதான் இன்னைக்கு நான் தர்ற வரம்.